தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க. அந்த கம்பெனி இப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டிவிடெண்ட் எப்படி நமக்கு வரும்? ஜீரோதால ஏதாவது நம்ம கிளைம் பண்ணணுமா? எந்த டேட்டுக்கு அந்த ஸ்டாக்கை வாங்கி நம்ம ஹோல்டிங்கில் வச்சுருந்தா நம்ம அந்த டிவிடெண்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்லையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஜீரோதால ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அபிஷியல் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே மொபைல் மூலம் ஒரு 3 மினிட்ஸ்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். தேவைப்படுற நண்பர்கள் இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் போல. எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து 1000 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு ஷேரை நம்ம வாங்குறோம். அந்த 1000 ரூபாவை அந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸ் வளர்ச்சிக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? பிசினஸ்க்கு யூஸ் பண்ணி அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை அவங்க பிசினஸோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ்னா யாரு? அந்த கம்பெனியோட ஷேர் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுற ப்ராஃபிட் ஷேர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவிடெண்டுங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க அந்த கம்பெனியோட 100 ஷேரை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா 100 ஷேர் இன்டு ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாய் உங்களுக்கு டிவிடெண்டா கிடைக்கும். ஓகே, இந்த டிவிடெண்டை பெறறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிடெண்டை பெறறதுக்கு நீங்க தனியா எந்த விதமான அப்ளிகேஷனும் நம்ம ஃபில் அப் பண்ண தேவையில்லை. எங்கேயும் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்க அந்த கம்பெனியோட ஷேரை சரியான தேதியில வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து உங்களோட ரெஜிஸ்டர்டு பேங்க் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும். டிவிடெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான டேட்ஸ் இருக்கு. ஒன்னு அனௌன்ஸ்மெண்ட் டேட், ரெண்டாவது எக்ஸ் டிவிடெண்ட் டேட், மூணாவது ரெக்கார்ட் டேட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட். அனௌன்ஸ்மெண்ட் டேட் அப்படின்னா அந்த நாள்ல அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேருக்கு இவ்வளவு ரூபாய் நாங்க டிவிடெண்ட் கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ற நாளை தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனில மீட்டிங்லாம் நடக்கும் இல்லையா? அந்த மீட்டிங்ல தான் இந்த டிவிடெண்ட் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜீரோதால நீங்க என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களோ அந்த ஷேரை கிளிக் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ்ல போனீங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல ஷோ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நியூஸ் எல்லாத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம நியூஸ் எல்லாம் கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா. ரெண்டாவது எக்ஸ் டிவிடெண்ட் டேட். இதுதான் ரொம்ப முக்கியமான டேட். அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த ஷேரை வாங்கி நீங்க வச்சிருக்கணும். அதாவது எக்ஸ் டிவிடெண்ட் டேட்னு கம்பெனி என்ன சொல்றாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்களோட ஷேரை வாங்கி நீங்க ஹோல்டிங்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க கொடுக்கிற டிவிடெண்டுக்கு வந்து எலிஜிபிளான பெர்சன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பெனி வந்து 10 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸ் டேட்டா வந்து ஆகஸ்ட் 20 சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஆகஸ்ட் 19 அந்த ஷேர் வாங்கி உங்களோட ஹோல்டிங்ல இருக்கணும். அதாவது டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கணும். நீங்க ஆகஸ்ட் 20 எக்ஸ் டிவிடெண்ட் டேட் கொடுத்திருக்காங்க அன்னைக்கு நீங்க அந்த ஷேரை புதுசா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடையாது. மூணாவது ரெக்கார்ட் டேட். அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அபிஷியலா இந்த டிவிடெண்டுக்கு எலிஜிபிளான பெர்சன் அப்படின்னு கம்பெனி வந்து ரெக்கார்டு வந்து செக் பண்ணும். சோ அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த ஷேரை வாங்கிட்டு ரெக்கார்ட் டேட் வரை நீங்க ஹோல்டு பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த அவங்க கொடுக்கிற டிவிடெண்டுக்கு எலிஜிபிளான பெர்சன். ஜீரோதால இந்த டிவிடெண்ட் எப்படி வரும்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஜீரோதால ஒரு ஷேரை வாங்கி ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்க. அவங்க இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட், ரெக்கார்ட் டேட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜீரோதால லிங்க் ஆயிருக்க அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அது உங்களோட ஜீரோதா வாலெட்டுக்கு வராது. அதாவது ட்ரேடிங் அக்கவுண்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல கிரெடிட் ஆகுது. அது டைரக்டா டிவிடெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட்டுக்கே கிரெடிட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 100 இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு பெர் ஷேருக்கு வந்து 20 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 100 இன்டு 20 2000 ரூபாய் இருக்கு இல்லையா? இது டைரக்டா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்லயே கிரெடிட் ஆயிரும். ஓகே, இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் எல்லாம் எனக்கு கிரெடிட் ஆயிருச்சா இல்லையாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா 2 விதத்துல நம்ம செக் பண்ணலாம். ஒன்னு, நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த கம்பெனியோட பேரு அந்த டிவிடெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜீரோதா கன்சோல்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இத ஜீரோதா கன்சோல்ல எப்படி நம்ம டிவிடெண்ட் செக் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு
ஷோ பண்ணுறேன். இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதே சேம் ப்ராசஸை நீங்கள் மொபைல்லையும் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு கன்சோல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கன்சோல்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிவிடெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் டு வியூ டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேட் வந்து கொடுங்க. இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் கொடுத்து நான் கொடுக்குறேன். இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எனக்கு வந்து 861 ரூபாய் டிவிடெண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக்லேருந்து எவ்வளோ ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சோலில் செக் பண்ணிக்க முடியும். இந்த டேட் அந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு முடிஞ்சு அந்த ரெக்கார்ட் டேட்லாம் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள டோட்டல் டிவிடெண்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து கிரெடிட் ஆயிரும். நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம், இங்கே ஜீரோதா கன்சோலையும் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த டிவிடெண்ட் ப்ராசஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஜீரோதா ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்லையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.